வாழவே முடியல, நான் பேசாம செத்துட்டுமா, நான் பேசாம இந்த உலகத்தை விட்டே போலாமா, நான் லாயக்கே இல்லாத பர்சன், இந்த அளவுக்கு என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை உடைந்து போய் இருக்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இனி உங்களை யாருடைய கையிலையும் ஏமாறாதபடி, உங்கள் பிள்ளைகளுடைய உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏமாறாதபடி உங்களை காக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி பலத்த சத்தமாய் அப்பாவிடத்துல கேளுங்க, அந்த ஞானம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. முழு பலத்தோட கேளுங்க, தகப்பனே இனி நானோ என்னுடைய பிள்ளைகளையோ யார் முன்னாடி, இது ஒரு நல்ல ஜெபம், இந்த ஜெபத்தை எல்லாரும் ஏறெடுக்கணும். ஆண்டவரே, இந்த மோசமான உலகம், இந்த வஞ்சிக்கிற உலகம் எந்த இடத்துல போனாலும் ஆண்டவரே ஏமாற்றாங்கன்னு தெரிஞ்சா உடனே எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா, எனக்கு உடனே கற்று கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஏமாற்றுகிறவர்களை பார்க்கும் போது எனக்கு அந்த விசேஷித்த ஞானம் என்னிடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீங்க டெய்லி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, ஏசப்பா யாருடைய கையில நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஏமாறவே கூடாது.